அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுக, பாஜக இந்த இரு கட்சியினரும் கூட்டணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கூட்டணி இறுதியாகிவிட போகிறது அப்படின்ற ஒரு பேச்சு தான் இப்போதைக்கு அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளாக இருக்கிறது. 3 நிகழ்வுகளை நகர்வுகளை வச்சு நம்ம இதை சொல்லலாம். ஒன்று, அதிமுக தலைவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பது, பேசுவது, அது ஒன்று. அதற்கு பிறகு கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது, அண்ணாமலை வேண்டாம், ஒருவேளை அண்ணாமலை பதவியிலிருந்து இருக்கப்பட்டா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய டிமாண்ட் அதுவாக தான் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைய அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுகிறது. பாஜக மாநில தலைமை, தமிழக பாஜக தலைவர் வர 9ஆம் தேதி புது தலைவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. இன்னொன்று, பிரதமரினுடைய தமிழக வருகை. நாளை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அதிமுக தலைவர்கள் அவரை சென்று சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேரம் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 3 நிகழ்வுகளையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியா இல்ல அடுத்தது என்ன, அடுத்த நகர்வு என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, டெல்லி சென்ற அதிமுக தலைவர்கள், மாநில தலைவரை மாற்றும் பாஜக, மோடியின் தமிழக வருகை, அதிமுக பாஜக அடுத்தது என்ன அப்படின்ற தலைப்புல பேச போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள், வழக்கறிஞர் திரு ஸ்ரீ அக்னீஸ்வரன் அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தம் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியனும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்ற நிகழ்ச்சிக்கு செல்லலாம். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு கேசிபி, என்ன அதிமுக பாஜகல அடுத்தது என்ன அப்படின்றது உங்களுடைய பார்வை? நீங்களும் அதுல தொடர்பு பட்டிருக்கிறீங்க. காலம் கணிந்து வருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாளை பிரதம அமைச்சரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அவர் சந்திப்பார் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. அந்த சந்திப்பு நடக்க இருக்கு என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, அதாவது என்டிஏல அதிமுக தலைமையில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி அமைகிறது என்று தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கூட்டணி இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு பலமுறை பிரைம் மினிஸ்டர் சென்னை வந்திருக்கிறார், ஹோம் மினிஸ்டர் சென்னை வந்திருக்கிறார். அப்பெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சந்திப்புகளை தவிர்த்திருக்கிறார். இப்போ சமீபத்தில் அவர் டெல்லி சென்று சந்தித்து விட்டு வந்தது, நாளை பிரதம அமைச்சரை அவர் சென்று சந்திப்பது எல்லாமே கூட்டணியை நோக்கித்தான் இது பயணிக்கிறது. நிச்சயமாக அந்த கூட்டணி ஒரு வெற்றி பெறுகிற கூட்டணியாக அமையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படும். இப்போ கூட்டணி அப்படி அதுதான் அடுத்த நகர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய பட்சத்தில் இப்போ இதை 2ஆ பார்ப்போம். ஓபிஎஸ் டிடிவி அந்த இணைவு சாத்தியம் இல்லை, துரோகிகள், அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒன்னு, அதனை எப்படி அவர் சமாளிப்பார்? இன்னொன்னு, அண்ணாமலை வேண்டாம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருக்கிறது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டிமாண்டா இருக்கிறது. அவர் டெல்லி பாஜக தலைமைக்கும் அதை தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்ற தகவலும் இருக்கிறது. அப்படி அண்ணாமலையை நீக்கி விடுவார்களா? இந்த டிமாண்ட் எல்லாம் பூர்த்தி ஆகுமா? அண்ணாமலை வேண்டான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரா என்ன? இல்லையே. அனுமானிக்கப்படுகிற, யூகிக்கப்படுகிற ஒரு, உங்களுக்கு ஒரு சோர்சஸ் ஒன்னு சொல்லும் இல்லையா? அதே மாதிரி நிறைய சோர்சஸ், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் கூட ஒரு அடுத்த கட்சியில யார் தலைவராக இருக்கணும் என்பதை நிர்ணயிக்கிற அளவுக்கு, அது ஒரு தேசிய கட்சியில நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்காது. அண்ணாமலை தலைவராக தொடர்ந்தால் அதிமுகவில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நெருடல் இருக்கு. ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதிமுகவுக்கு தலைவர்களை நிர்ணயம் செய்தார். தினகரன் தேனியில் பேசும்போது தினகரனை சொன்னார், ராமநாதபுரத்தில் பேசும்பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களை சொன்னார். அது போக அண்ணாமலையினுடைய கடுமையான பல விமர்சனங்கள் அதிமுக தொண்டர்களை காயப்படுத்தி இருக்குது. அதை மத்திய பாஜகவே கூட உணர்ந்து ஒரு தலைவர் மாற்றப்படலாம் என்கிற முடிவையும் கூட எடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி என்றோ இல்லை அண்ணாமலையை மாற்ற வலியுறுத்துவதாகவோ எங்கேயும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஒரு ஹேசியமாக எல்லோராலும் அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு இப்போ கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட்டணி அமைக்கப்பட வேண்டும், அதிமுக தன்னோட என்டிஏ கூட்டணிக்கு வரணும், பாஜகவோட கூட்டணி அமையணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு மாநில தலைமையை, பாஜக மாநில தலைமையை ஒரு டைனமிக் லீடரா, ஒரு யங் லீடரா வந்தாரு, நான் கட்சியை வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரை அப்படி நீக்கிடுவாங்களா? அது அதிமுகவுக்காக அப்படி விட்டு கொடுத்துருவாங்களா? அது வந்து பாஜகவினுடைய உட்கட்சி அவங்க பிரச்சனை தானே, அவங்க தான் அது வந்து முடிவு செய்வாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ் தினகரன் இந்த கட்சி ஒன்றுபடுமா என்பதெல்லாம் இதே கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு 24 கூட்டணி இல்லை, 26 இல்லை, 29 இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கூட்டணி வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் வந்து எடுத்திருக்கிறார். இன்னும் அவர் சொல்லல கூட்டணியில போறோம் அப்படின்லாம் சொல்லல. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி எந்த கட்சி எதுன்னு அது சொல்லல. கிட்டத்தட்ட நடக்கிற சம்பவங்களை வைத்து அவர் அந்த கூட்டணியை நோக்கி பயணிக்கிறார் என்று நம்ம ஒரு 90% நம்ம அதை உறுதியா எடுத்துக்கலாம். அதுல மாறுவதற்கு வாய்ப்புகள் இணைவு அப்படின்றது ஒருங்கிணைந்த அதிமுக இணைப்பு அப்படின்ற புள்ளியில எடப்பாடி இப்ப எங்க நிக்கிறார்? அதுக்கு நான் வர்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி பாஜகவோடும் கூட்டணி இல்லை என்றுதான் வந்து சொல்லியிருந்தார். இன்றைக்கு அந்த நிலைப்பாடுகள் வந்து மாறுது. ஏன் மாறுது? இன்றைக்கு ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார். அப்ப நமக்கு இப்படி ஒரு கூட்டணி, அதே மாதிரி இணைவு சாத்தியம் இல்லைன்னு சொன்னவர் இப்ப தேவை இருக்கிறது, அதனால இணைப்புக்கு சம்மதிப்பார். எல்லாரை விட வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் என்ன, வெற்றிக்கு என்ன தேவை என்பதை அவர் உணர்கிற பொழுது அந்த தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். நான் வரேன் திரு கேசிபி. திருப்பி லட்சுமி சுப்பிரமணியன், நீங்க எப்படி இந்த புள்ளிகளை இணைக்கிறீங்க? தலைப்பு ரொம்ப எவிடென்டா தான் நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கோம். அதிமுக தலைவர்கள் டெல்லி செல்வது, அங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவரை பாக்குறது, மாநில தலைவரை பாஜக மாற்ற இருப்பது அப்படின்ற செய்தி. நாளைக்கு பிரதமர் இங்க வராரு, அதிமுக தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க. கூட்டணி நோக்கி தான் போகுதா? அதுதான் 90% அப்படின்றாரு கேசிபி. வந்து நீங்க எவிடென்ட்டா தான் தலைப்பு வச்சிருக்கீங்க, அதுலயே கூட்டணி தான்ன்றது முடிவாக தானே இருக்கு. அதனால தான் டெல்லியில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2 வருஷம், இந்த 1.5 ஆண்டு காலம் இல்லாத நிகழ்வாக இப்போ வந்து நேரடியாக போய் சந்தித்தது. அது சந்திப்பில் வந்து இருந்த சிக்கலே என்னென்னா, 2-3 கார் மாறி போனது, யாருக்குமே தெரியாமல் போகணும்னு நினச்சி அது பெரிய செய்தியாக வெளியானது. அப்படி எல்லாம் அதுதான் வந்து அவங்க கூட்டணி பேசுகிறாங்கன்றது தான் உறுதி. கூட்டணி இன்னும் அதிமுக அறிவிக்கலை. அதிமுக வெளிப்படையாக இது வரைக்கும் அறிவிக்கலை. அறிவிப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை சந்தித்தால் இந்த கூட்டணி உறுதியானதான் இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி உறுதியாக இருந்ததுன்னா நாளைக்கு அந்த சந்திப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்திக்கிறார் அப்படின்றதுதான் ஒரு தகவலாக தான் இருக்கு. இது வரைக்கும் மோடி அவர்களுடைய அஜெண்டாவில் அப்படி ஏடிஎம்கே பார்ட்டி லீடர்ஸை மீட் பண்ற மாதிரி அந்த அஜெண்டால இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒருவேளை சந்திக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அபிஷியலா கொடுத்த பிஐபில இருந்து நமக்கு கொடுத்த அஜெண்டால அது இல்லையோ என்னவோ, பின்னால் அது அறிவிக்கப்படுமோ என்னவோ எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம். மதுரையில் சந்திப்பு நடக்கும், மதுரை ஏர்போர்ட்ல இருக்கும் அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எதுவுமே வெளிவரல. ஒருவேளை அப்படி சந்திப்பு நடந்தது அப்படின்னா கூட்டணி கட்டாயம் இருக்கு. உறுதி செய்யப்படாமல், அதாவது உறுதி இல்லாமல் மோடி அவர்கள் சந்திக்க மாட்டாங்க. எப்போதுமே பிரதமரை சந்திக்க போகும்போது அதற்கு முன்பு எல்லா விதமான அந்த எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த சந்திப்பு நடக்கும். நாளைக்கு அந்த சந்திப்பு நடக்குது அப்படின்னா கூட்டணி கட்டாயம் இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையினுடைய மாற்றம் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவோட டிமாண்ட் மட்டும் கிடையாது, பிஜேபிக்கும் ஒரு கட்டாயம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு கூட்டணி வேணும், கட்டாயம் ஒரு கூட்டணி வேணும். அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே அது வந்து இது வந்து அசம்பிளி போலில் அவங்களுக்கு கூட்டணி இல்லாமலாம் அவங்களால போட்டியிட முடியாது. இன்னொன்று வந்து எலெக்ஷனுக்கு 1 இயர் இருக்குது. இன்னும் அந்த 1 வருஷத்துக்கு இடையில் அவங்களுக்கு மேலே தலைமை அளவில் மட்டும் கூட்டணி இல்லாமல் கீழே இருந்து கார்டர் லெவலில், கிரவுண்ட் லெவலில் கூட்டணி இருக்கணும். அந்த ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது. அதனால இப்போவே அந்த ஸ்மூத்தாக எல்லா டிஃபரன்சஸையும் அயன் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரமாக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குனுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி அவர்கள் சந்தித்த போது பேசுனதா நான் கேள்விப்பட்டது என்னென்னா, கூட்டணி உறுதி செய்வதற்கு முன்பாகவே அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதாவது டிஎம்கேக்கு எதிராக எப்படி வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், பெரும்பாலும் கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் மத்தியிலிருந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்படும். அதிமுக தலைமையில் அதிமுக தலைமை மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்க தான் கிரிட்டிக்கல் அப்போசிஷனாக இனிமேல் செயல்படுவாங்க. பிஜேபி வந்து ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்தால் அவர் தான் வந்து அப்போசிஷன் லீடர் மாதிரி பேசிகிட்டே இருப்பார்.
அதனால நீங்க கூட சொன்னீங்க டைனமிக் அப்படின்னு. இல்ல அப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. நான் அந்த அந்த அரசியல் நோக்கர்களுடைய பார்வையை நான் முன்வைக்கிறேன். என்னோட கேள்வி இல்ல என்னோட தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நிறைய டைனமிக் லீடர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதனால எனக்கு அந்த கமிங் அவுட் ஆஃப் தட் ஓகே அந்த வார்த்தை உங்களுக்கு நெருடலா இருந்தா ஓகே ஃபைன். இப்போ ஓபிஎஸ் டிடிவி அவர்களுடைய இணைவு அப்படின்னு இருக்கு. இணைப்புக்கும் அவர் வந்து சாத்தியப்படுத்தப்படும் அப்படின்றது கேசிபி அவர்களுடைய பார்வையா இருக்கு. நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நீங்க ஓபிஎஸ் டிடிவி திருப்பி கட்சியில சேர்றாங்க இணைவு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்கிறாருன்னா அது மிகப்பெரிய இட்ஸ் பிக் மூவ். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சாத்தியம் இப்போ இமீடியட்டா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா டிடிவி தினகரன் அவர் வந்து அவரோட தனியாக ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அந்த கட்சி தனிப்பட்ட முறையில் ஒருவேளை அதிமுக அந்த என்டிஏல ஒரு கான்ஸ்டியூவண்ட்டாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு அந்த மற்றபடி அவர் கட்சியில் இணைய போகிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து வேற வழியே இல்லை. அவர் வந்து மீண்டும் அதிமுகவுக்குள்ளே இணைஞ்சு தான் ஆகணும். அப்படி அதிமுகவுக்குள்ளே அவருக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அவர் பிஜேபியில் தான் போயிருக்கணும். இல்லைன்னா லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணியில இருப்பாங்க அப்படின்றது. அந்த கூட்டணியில கட்டாயம் இருக்க தான் போறாங்க. அதுக்கான அதை ஏற்கனவே தினகரன் அதை நிறைய தடவை பேசிட்டாரு. ஓபிஎஸும் அதே தான் பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது ஒண்ணுதான் ஆப்ஷன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி மீண்டும் 2019 இருந்த மாதிரியான கூட்டணி மீண்டும் உருவாக போகுது. அந்த கூட்டணி வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருக்கும். இப்போவே அந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னொரு கேள்வியோட நான் அது ரொம்ப சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். நான் திரு நித்யானந்த் அவர்கிட்டையும் பேச வேண்டியிருக்கு. இப்போ அதிமுக பிஜேபி இணைகிறார்கள் கிட்டத்தட்ட கூட்டணி 90% அப்படின்னு சார் சொல்றாரு. நீங்களும் அதை நோக்கி சென்று கொண்டு இருப்பது போலதான் தெரிகிறது. ஒரு நான் சொல்லல, இது அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. ரைட் அவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இதை வந்து அதிமுக இபிஎஸ் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? ஏன்னா சிறுபான்மையின வாக்குகள் பிஜேபினாலதான் நமக்கு இல்லை, அதனால இனிமேல் கூட்டணியே இல்லை. இந்த முத்தலாக் மாதிரி 3 முறை இல்லைன்னுலாம் வந்து அவங்கள கூட்டணியில இருந்து விலக்கி இருந்தார். மறுபடியும் கூட்டணி சேர்றாங்கன்னா அது ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. அது ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷனா இருக்காது அவருக்கு. முதல்ல போய் அமித்ஷாவை டெல்லியில போய் பார்க்க போறதுக்கு முன்னாலே பண்ணிட்டாருல்ல. திமுக எதிர்ப்பு, திமுகவை தோற்கடிக்கணும். அதுக்கு வந்து எல்லாரும் ஒரே புள்ளியில இணையக்கூடிய மற்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் நாங்க அவங்களோட கூட்டணி. அது புரிகிறது திரும்பி லட்சுமி. அது வந்து வெளிப்படையா சொல்ற வரைக்கும் ஒரு தன்மையில இருக்கும். நம்ம என்னதான் இன்சைடா பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல அதை நோக்கி போகுது கூட்டணி நோக்கி போகுதுன்னு சொல்ற வரைக்கும் ஒரு தன்மை. ஆனா அதை இபிஎஸ் அனௌன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவர் எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகள் இருக்குல்ல, அதை எப்படி எதிர்கொள்வாரு அப்படின்னு கேட்க. இபிஎஸ்க்கு தெரியாதவங்க எதிர்கொள்றதுக்கு ஏற்கனவே அவங்க அதை தான் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த சங்கடமும் இருந்ததில்லை. இந்த 1.5 வருஷம் கூட்டணியில இல்லாம இருந்தாலுமே பிஜேபி அவங்க பெருசா எதிர்த்தது கிடையாது. அதனால இதுல அவருக்கு பெரிய நெருடல் இருக்க போறதா எனக்கு தெரியல. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நேச்சுரல் ஆலி மாதிரி ஆயிட்டாங்க. பெருசா இணைவு சாத்தியம் இல்லைன்றாங்களே. அதாவது ஒரு குறைஞ்ச சதவீதம் வந்து பாஜகவோடு கூட்டணி சேருகிற பொழுது அந்த வாக்கு குறைச்சல் வந்து ஏற்படும். ஆனால் இன்றைய தேவை என்பது சித்தாந்தம், திராவிடம், இந்துத்துவா என்பதுல திமுக வந்து வார்த்தை ஜாலங்கள்ல பேசுறாங்களே ஒழிய, ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கமாகத்தான் இருக்கு. மக்கள் விரோத அரசாங்கமாகத்தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், லஞ்சம் ஊழல் பிரச்சனையாகட்டும், மிக கடுமையான அதிருப்தியை இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கிறது. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் ஒருமுகப்படுத்துகிற பொழுது பாஜக கூட்டணியால் ஏற்படுகிற அந்த வாக்கு சதவீத சேதாரத்தை தாண்டி வெற்றி பெறுகிற ஒரு வாக்கு சதவீதத்தை அதிமுக வந்து பெற்றுவிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கள யதார்த்தங்கள். அப்ப அதனால வந்து இந்த சிறுபான்மையினர், இந்த பாஜக, இந்துத்துவா இதெல்லாம் வந்து சட்டமன்ற தேர்தல் என்பதால ஆளுகிற கட்சி நிச்சயமா அது கூட்டணி ஆட்சியாக இருக்காது. அதிமுக முதலமைச்சர், அதிமுக என்கிற கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற ஒரு தேர்தல் கூட்டணியாகத்தான் இருக்கும். அப்படி அமைகிற அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அவங்க வந்து என்னன்னா என்டிஏங்கிறத மீன் பண்ணுவாங்க. என்டிஏங்கிறத வந்து மீன் பண்ணுவாங்க. முழுக்க தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆளுகிற வகையில அமைய போகிற ஆட்சியாகத்தான் இருக்கும். அதனால அந்த பாஜக மூலமாக ஏற்படுத்தப்படுகிற அந்த பாதிப்பு, பாஜக கூட்டணி என்பதற்காக ஏற்படுகிற பாதிப்பு
குறைவாக இருக்கும். அதை விட கூட்டணி தேவைன்றீங்க, அப்புறம் கூட்டணினால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்புறம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படி அப்புறம் என்னத்துக்கு கூட்டணி? அதெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் தனி பெரும்பான்மையோடுனா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆனது அப்படின்னா திமுக தனிச்சு நின்று வெற்றி பெற்றாங்களா? இல்ல இல்ல, ஒரு கூட்டணியோட தானே வெற்றி பெற்றாங்க. அவங்க அந்த இந்தியா கூட்டணிங்கிற மாதிரி வந்து இது ஒரு கூட்டணியோட தான் வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அந்த கூட்டணி என்பது ஆளுகிற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக, இந்த அரசாங்கத்தின் எதிர் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படுவதற்காக ஏற்படுத்தப்படுகிறதா அந்த கூட்டணி. இந்த அரசாங்கத்தினுடைய வெறுப்புகளும் எதிராக இந்த அரசாங்கத்துக்கு அளிக்கிற வாக்குகளும் அதிமுகவுக்கு. திரு நித்யானந்தன் அக்னேஸ்வரன் உங்ககிட்ட நான் வரேன். திரு நித்யானந்தன் அவர் அண்ணாமலையினுடைய மாற்றம், பாஜக தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்றதான் கணிப்பாக இருக்கிறது. ஒரு மேஜர் மூவா இருக்குதா? நான் உங்ககிட்ட இந்த 3 விஷயங்களை கேட்க நினைச்சது, மாநில தலைவரை பாஜக மாற்றுகிறது அப்படின்றது தானா? இன்னும் 2 மற்ற டெல்லி சென்ற அதிமுக தலைவர்கள், மோடியினுடைய தமிழக, அதெல்லாம் ஓகே சார். பாஜக தலைவர் மாற்றப்படுவது அது ஒரு முக்கியமான மூவ் இல்லையா பாஜகவை பொறுத்த வரைக்கும்? பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அவருடைய பதவிக்காலம் முடிய வந்திருக்கிறது. எனவே புதிய தலைவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் புதியவராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எந்த சட்டத்திலையும் கிடையாது. அதனால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா இல்லையா என்பதற்கு அண்ணாமலை மீண்டும் தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்படலாம். அவர் பெயரே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க? அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள். மூலை முடுக்குகள் எல்லாம் பரவ செய்திருக்கிறார்கள். அதனால் அவருக்கு ஏதேனும் பெரிய பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், டெல்லி அளவில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகத்தான் இருக்க முடியும். அதற்கு முன்பாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்ல, அதுல அண்ணாமலை இப்போ ஒரு ரீசன்ட் பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு தொண்டனாகவும் சேவையாற்ற நான் தயாராக இருக்கிறேன். கேட்குறாங்க பாஜக மாநில தலைமை மாற்றப்படுமா அப்படின்னா அவர் அதுல வந்து கடந்து போறார். நான் தொண்டனாகவும் நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன், நிறைய சமிக்கைகள் கொடுக்கிறாரு. இப்போ ஒருவேளை அது மாற்றம் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது அதுதான் அண்ணாமலை. நீங்கள் நினைப்பதை நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சாதாரண தொண்டனாக கூட பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பதவி வேண்டும், அந்த பதவியினுடைய ஓட்டத்திலே அந்த ரேஸில் நான் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் மேலிடத்திலிருந்து ஒருமுகமாக எல்லோருமாக சேர்ந்து ஒருமுனதாக அவரை தலைவராக சொன்னால் ஒரு கட்சியினுடைய தொண்டன் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கட்சிக்கு கட்டுப்பட்டவன். அந்த வகையிலே கூட அந்த அந்த பேட்டியிலே அவர் சொன்னதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் அண்ணாமலை. ஆக ஒரு தொண்டனாக இருக்கக்கூட சம்மதிக்கக்கூடிய ஒரு ஆளை தமிழகத்தினுடைய தலைவராக ஆக்குகிறார்கள் என்றால் அதை விட பெருமைப்படக்கூடியது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அதிமுக பாஜக கூட்டணி சேர்கிறது அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே தளத்தில் நின்று அவர்கள் இருவரும் களமாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எப்படி 2 பேரும் இணைஞ்சு கூட்டணியில செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்திருக்கு. 2 பேரும் மாறி மாறி விமர்சன பார்வை முன் வச்சிருந்து ஒரு சில விமர்சனங்கள்லாம் நம்ம வெளியிலே சொல்ல முடியாது. அவ்வளவு பேசிருக்கிறாரு எடப்பாடியும், அவ்வளவு பேசிருக்கிறாரு அண்ணாமலையும். அப்ப நீங்க கூட்டணியில 2 பேரும் எப்படி ஒரு ஒத்திசைவா செயல்படுவாங்க? கேள்வியினுடைய கேள்வியும் புரிஞ்சது, நோக்கமும் புரிஞ்சது. நோக்கம் எனக்கு தெரியல சார், நீங்க அதுக்கான பதிலை எதிர்பார்க்குறீங்களா? அதுதானே நோக்கம். வேற தப்பா ஒன்றும் சொல்லல, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இதுல இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவன், தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவன், இலங்கை பிரச்சனை என்றால் சிலான் பிரச்சனையா என்று கேட்பார். அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னது யாரு? வைகோ அவர்கள். இப்போ சமீபத்தில் 5 கட்சி கூட்டணி இருக்கும்போது இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கின்ற வரை ஸ்டாலினை யாரும் அசைக்க விட மாட்டேன். அரசியல் நடக்குதா இல்லையா? சரி, அரசியல அடிச்சுக்கிறதும் விமர்சனம் பண்ணிக்கிறதும் அதுக்கப்புறம் கூட்டணியில ஒன்றா அணிஞ்சுக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. எடுத்துக்காட்டாகத்தான் இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாரா எடப்பாடி அவரன்னு எனக்கு தெரியல. இல்ல, அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேனா இல்லையா? அது அவ்வளவு வார்த்தை பிரயோகங்கள் சபைக்கு சரியாக இருக்கு. ஆமா, அதனால வைகோ விமர்சனம் பண்ண அளவுக்கு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்களையோ மோடி அவர்களையோ விமர்சிக்கவில்லை. ஓரளவுக்கு ஒரு பாஜகவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை.
நம்முடைய கூட்டணிக்கு வருவோம். கூட்டணிக்கு வருகின்ற சொல்லுங்க. இல்ல சுருக்கமா சுருக்கமாவே சொல்றேன். பேசும்போதே ரெண்டாவது நேரம் சொற்றொடர் இருக்கும்போதே சுருக்கிட்டீங்க. முடிச்சிடுறேன். நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். தமிழக பிரச்சனைகளை எல்லாம் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவதற்காக சென்றார்கள். அதுதான் அவர் சொன்ன விஷயம். அதுதான் பத்திரிகைக்கு அவர் கொடுத்த விஷயம். தமிழக பிரச்சனைகளை பேசுவது என்று சொன்னால் அதிமுக பெருமைப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட நான் மத்திய அரசை அணுகுவேன், என்னுடைய தமிழ் மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியம் என்று அறிவித்து விட்டு செல்வது தானே அந்த கட்சிக்கும் பெருமை, அவருக்கும் லாபம். அவசியம் இருக்கா? லாபம் இல்ல. ஓட்டு என்று பார்க்கும்போது தமிழ் மக்களுக்காக கவலைப்படக்கூடியவர்கள் என்று பேசியிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் ஒரு தகவலாக இருக்குது. பின்னாடி சொல்லக்கூடிய தகவலாக அவங்க சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் முதல் உங்களுக்கு ஒன் பார்ட் இதான். அதை எடப்பாடி அவர்கள் முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்குன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் போனீங்க, சந்திச்சது எங்க? அமித்ஷாவோட அலுவலகத்தில் சந்திச்சிங்களா? பாராளுமன்ற வளாகத்தில் சந்திச்சிங்களா? அமித்ஷா வீட்டில் சந்திச்சிங்க? இல்ல சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் முடிவு பண்ணுவார் எப்ப அதை சொல்லணும். கூட்டணியே அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, சொல்லணுமா வேண்டாமான்னு அவர் கட்சியினுடைய தலைவர் முடிவு பண்ணுவார் இல்லையா? இப்ப அதுக்கு முன்னாடியே அமித்ஷா ட்வீட் போடுறது அது அவருக்கு வீக்கெண்ட் பண்ற மாதிரி இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவர் இப்போ ஏன் கூட்டணி அறிவிக்கலைங்கிற கேள்வி நான் எழுப்பவே இல்லை. ஏன் மக்கள் நலனுக்காக பேச சென்றவர் வெளியே சொல்லாமல் செய்ய வேண்டிய அளவிற்கு அவ்வளவு அவமானகரமான பொருளாது. அது பெருமைக்குரிய விஷயம் தானே. அதையும் ஏன் மறைத்தார் என்பதுதான் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. சந்தித்தது அவருடைய வீட்டிலே, சென்றது விளம்பரம் செய்யாமலே. இது தவிர்க்கப்பட வேண்டும். எடப்பாடிட்ட சில தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களாம் ஒன்று திரட்டி ஒரே எதிரி என்று நாம் கண்முன்னே நிற்பது திமுக என்று அவர் சொல்வது உண்மையானால், அவர் சிறுபான்மை சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், பேசுவோம். நான் திரு அக்னிகிட்ட நான் முதற்கட்ட கருத்தை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வரேன். நான் உங்களுக்கான வாய்ப்பு தரேன். திரு அக்னீஸ்வரன், 3 பேர்த்தினுடைய பார்வையும் நீங்க கேட்டுருப்பீங்க. கிட்டத்தட்ட கூட்டணி இறுதி அப்படின்றதான் இவர்கள் இருவரும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நான் இவங்க எல்லா பாரத்தையும் இறக்கி உங்ககிட்ட வைக்கிற மாதிரி உங்ககிட்ட நான் பதில எதிர்பார்க்கிறேன். பாஜக தான் முடிவு எடுத்திருக்கிறார்களா? கூட்டணிக்கு இழுக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் ஒரு விமர்சன பார்வை இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? வருத்தப்பட்டு பாரம் இருக்கும். சொல்லுங்க. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த கருத்துக்களை வெளியிடுவார். ஒன்று, இங்கே அரசியல் அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். ஐயா நித்யானந்தம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இது எப்படி என்னென்ன பேசுனாங்க அப்படின்ட்டு. ஆனால் பாஜகவினுடைய தலைவர் அவர்கள் பேசிய பேச்சுக்களை விட மிக 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 அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே ஒழிய அது ஒரு முதிர்ந்த செயல் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர அவர் அதிகமான வார்த்தைகளை அவர் உதிர்க்கவே இல்லை. அப்படிதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இன்னைக்கு உலகம் முழுவதும் இயற்கை அறிவு நுண்ணறிவை தாண்டி செயற்கை நுண்ணறிவுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அரசியல் கட்சிகள்லையும் வாக்கு சதவீதம் எவ்வளவு, எங்கே பலமாக இருக்கும் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எல்லாமே இருக்கிறாங்க. இதை அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் தீர்மானிப்பார்கள், அவங்க தான் அறிவிப்பாங்க. அதற்குள்ள அனுமானங்கள் 1000 இருக்கலாம், பேசலாம். இப்ப நாளைக்கு தெரிஞ்சிரும்ல நமக்கு அது அனுமானமா இல்ல ஏறத்தாழ இறுதியாகி விட்டதா அப்படின்னு நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிரும்ல. ஒருவேளை பிரதமரை இபிஎஸ் சென்று சந்திக்கிறார் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நம்ம பேச்சு என்னவாக இருக்கும் அதிமுக தலைமையிடம் இருந்து? ரைட், ஓகே. இப்ப ஏற்கனவே நாளைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றது எதுக்கு வர்றாரு? ஒரு மத்திய அரசினுடைய நிகழ்வு. அந்த இதுக்குள்ள பங்கேற்க வருகிற போது முன்னாள் முதலமைச்சர் ஆகியவர்கள், இன்றைய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரும் சந்திப்பாங்க தான். இல்ல 1.5 வருடங்களாக அப்படி எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பிரதமரை, உள்துறை அமைச்சரை சந்தித்த நிகழ்வு இல்ல. இப்ப நடக்குது அப்படின்னா அது கூட்டணி நோக்கி செல்கிறது, ஏறத்தாழ முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றதான பார்வையா இருக்கும். நீங்க இது கூட்டணி இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. இப்பயே நம்ம அவங்க அங்க சேருவாங்க, இவங்க இங்க சேருவாங்க அப்படின்றது அவங்க ஆயத்த பணிகளில் ஈடுபடலாம். ஆனால் அறிவிப்பு என்பது அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். எல்லாரும் நம்ம பேசலாம், அரசியல் பேசலாம், ஆனால் நாமெல்லாம் தலைவர்கள் அல்ல. தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்குத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்தந்த மாநிலமும் செவி சாய்க்கும். அதற்குனுடைய அந்த வெயிட் ஆஃப் நாலேஜ்
வாய்ஸ் ஆஃப் சவுண்ட் நாலேஜ், அதுதான் முக்கியம். நம்ம பேசுவது அனுமானம், அப்படிதான் நான் சார், பார்க்கிறேன். நான் அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு அக்னீஸ்வரன். திரு நித்யானந்தம் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாஜக மாநில தலைவர் மாற்றெல்லாம் பட மாட்டார். நான் ரேஸ்லே இல்லை அப்படின்னா நான் அதுல ஓட விரும்பல, மேபி அவரே அனௌன்ஸ் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு, அவரே பாஜக மாநில தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அவரே தொடர்கிறார். ஆனா அதிமுக கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இபிஎஸ்? அந்த கேள்வி இருக்குல்ல. அதாவது ஒரு கட்சி மாநில கட்சியா அல்லது தேசிய கட்சியா அப்படிங்கிறது அந்தந்த கட்சிக்கு ஒரு எல்லை வரம்பு இருக்குல்ல. அந்த எல்லை வரம்பை தாண்டி யாரெல்லாம் சிறகடித்து பறக்க நினைக்கிறார்களோ அவங்கெல்லாம் சற்று கீழே இறங்கி வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுக சில பேர்கிட்ட போயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது சரியா? அது தவறு. அண்ணாமலை தான் சொன்னாரு. எப்படி அது தவறோ அதே போல இவர்களை மாற்று. அங்க உள்ளுக்கு என்ன நடந்துச்சு, திரு அமித்ஷா அவர்களை பார்க்கும்போது யார் யார் போனாங்க, எங்க உள்ள என்னென்ன பேசுனாங்க, பேசியவர்கள் என்னென்ன சொற்களை பேசினாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி அவர்கள் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது என்னன்றதை உங்களுக்கு தகவல் வெளியில தெரிஞ்சு போயிடும். நீங்க சொல்றீங்களே ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கல, அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அவங்க செவிமடித்திருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. திரு கேசிபி அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது டிடிவி தரப்பாகட்டும் எல்லாருமே என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்க சார். கட்சி அதிமுக ஒருங்கிணைக்கப்படுது, அதுல நான் வரல. என்டிஏக்குள்ள எல்லாரும் இருப்பாங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதை எப்படி இபிஎஸ் கையாள்வாரு? அது கையாள்வது அப்படின்னா அதிமுக நான் இப்ப என்ன இவங்க கூட்டணி வைக்கட்டும் வைக்காம இருக்கட்டும், தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அதெல்லாம் கேட்கல. இங்க திமுக ஆட்சி அகற்றணும் எல்லாமே எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளை தவிர எல்லா பேரும் இதா இருக்கிறாங்க. ஆனா இங்க எல்லா கட்சிகளுமே தத்தமதுல நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்களா. எல்லாம் சொன்னாலும் அதிமுக தான் இங்க 2024 தேர்தலையும் சரி 21 சட்டமன்ற தேர்தலையும் சரி வாக்குகள் அடிப்படை கட்டமைப்பை வச்சிருக்கிறதுனால தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும். நீங்கள் நினைப்பதை போல முன்னாடி இருந்த பாரதிய ஜனதா என்னவெல்லாம் நினைத்தது, எப்படியெல்லாம் நினைத்தது, அதெல்லாம் இனிமேலுக்கு அது நடக்காது. அது நடந்தால் மக்களிடத்தம் அது பிரதிபலிச்சிடும். அதுதான் நான் பார்க்கிறேன். இங்க அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். 1, 2 கூட்டணி அரசாங்கம் என்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. 3 சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தினாலும் மக்கள் அப்படி எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம். திருமிகு லட்சுமி, நான் அந்த ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த நகர்வு எப்படி இருக்கும்னா அப்படி ஒரு ஹோலிஸ்டிக்கா புரிஞ்சுக்க விரும்புறேன். நாளைக்கு பிரதமர் வருகிறார், சரி எடப்பாடி பழனிசாமி சென்று சந்திக்கிறார் அப்படின்னே வைப்போம். டெசிஷன் எதுவுமே அவங்க சொல்லல அப்படின்னா இனி அடுத்து ஏப்ரல் 9 இருக்கிறது. பாஜக மாநில தலைமை யாரு அப்படின்ற அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து அந்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? இபிஎஸ் என்று சந்திக்கிறது, அப்புறம் பாஜக மாநில தலைமை குறித்த அறிவிப்பு, அடுத்து எப்படி இதை கொண்டு போவாங்க? ஏன்னா இமீடியட்டா கூட்டணி அப்படின்னு ஒருவேளை அது முடிவு செய்யப்படுத்தாலும் இப்ப இமீடியட்டா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தெரியல. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போவாங்கன்னு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது சவுத் என்டையர் சவுத் பிஜேபிக்கு அந்த முழுமையாக இங்கே இடம் இல்லாமல் போடுறதுக்கான ஒரு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மனநிலை, அதுவும் அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் டீப்பாக இருக்குது. அதை திமுக தொடர்ந்து அந்த பிஜேபி அட்டாக்கை ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் அது மற்ற மாநிலங்கள்லேயும் அது ஓரளவில் இந்த சவுத்தில் கேரளா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபி அப்போஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது போலவே மற்ற மாநிலங்கள்லேயும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால பிஜேபிக்கு தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். இங்கே இருக்க அந்த மனநிலையை மாற்றணும் அப்படின்றது அவங்க ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. நாளைக்கு பிரதமர் வராருன்னா இன்னைக்கு வெள்ள நிவாரணத்துக்கு எப்போ வெள்ளத்துக்கு எப்போ பணம் 552 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தேர்தல் நெருங்க கூட்டணிக்கும் எல்லாத்துக்கும் அச்சாரமிடுறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை இனிமேலும் தொடருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் இந்த எலெக்ஷன் அப்படின்னு அவங்க கட்டமைக்க நினைக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமையில் கூட்டணி இருக்கணும். இந்த எலெக்ஷன் 2 திராவிட கட்சிகளுக்கும் இடையே தான் அப்படின்னு அதிமுக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்றது இது நாளடைவில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். கூட்டணி இருக்கா அவ்வளவு விரைந்து தெரிஞ்சிடும். ஆமா, நாளைக்கு போய் சந்திச்சுட்டாருன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே டிபேட்ல நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு எப்படி டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். திரு கேசிபி, அதிமுக தலைமையில கூட்டணி, திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணின்ற அவங்களோட. ஆனா பிஜேபிக்கு அப்படி இல்லை.
திமுக கூட்டணி வெர்சஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்றத அவங்க கட்டமைக்க விரும்புறாங்க. அப்ப நீங்க கூட்டணி சேர்ந்தாலுமே இந்த நரேட்டிவ் இப்படி செட் ஆகும்ல? இல்ல நீங்க வந்து அவர் அமித்ஷா போட்டிருந்த ட்வீட்ல வந்து என்டிஏன்னு சொன்னதை சொல்றீங்க. சென்ற முறையே இதற்கு பாஜகவினுடைய நோக்கமே அதுவாக இருக்கிறது. 2021ல அதிமுக தலைமையில கூட்டணி அமைந்த பொழுது அவர்கள் அதை என்டிஏ கூட்டணின்னு தான் சொன்னாங்க. ஆனா அது அதிமுக தலைமையிலான தமிழகத்துல அதிமுக தலைமையிலான மாறாதா? இப்ப மாற்றணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? பாஜக நினைக்காதா? நிச்சயமாக இது அதிமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கும். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற வகையிலான கூட்டணி இருக்கும். அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, ஒருவேளை அண்ணாமலை அவர்களே தொடர்ந்தால்னு சொன்னீங்க. அதிமுகவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இனிமேல் எதா இருந்தாலும் மத்தியில் இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் அந்த மட்டத்தில் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுகிற நிலைக்கு வளர்ந்துட்டாங்க. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த மாநில தலைமை யார் வளர்ந்துட்டாங்க? இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு அண்ணாமலையை அவர் பேசும் பொழுதுதான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த சீட்டு பங்கீட்டில் சங்கடங்கள் ஏற்பட்டு பாஜக தனிச்சு நின்றது சென்ற உள்ளாட்சி தேர்தல். அப்ப அண்ணாமலையும் ஒருவேளை அண்ணாமலையே தொடர்ந்தாலும் கூட முடிவு எடுக்கிறது என்பது வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அமித்ஷா அவர்களோடு பேசி கூட முடிவெடுத்துக்கிற நிலைகள் வந்து வரலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஓகே இல்ல, அதிமுக கட்சி வந்து ஒரு செட்டில்டு பொசிஷனை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல வர. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா இங்க தமிழகம் வரும்போது இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாங்க. இப்ப வந்து அவர் போய் எங்க பார்க்க வேண்டிய ஒரு இன்னும் கூட்டணின்ற மாதிரி எதுவும் உறுதி ஆகல, இல்ல அது அபிஷியலா எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. இப்பவே வந்து இந்த மாதிரி பேச்சுகள் இருக்கு. நாளைக்கு கூட்டணி உறுதியாயிருச்சுன்னா அது பிஜேபியோட ஹேண்ட்ல தானே இருக்கும். எப்படி அது அதிமுக கை? நீங்க அது வந்து பாஜக ஹேண்ட் அப்படி பார்க்காதீங்க. மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சரை மாநிலத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்கிறார் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம எடுத்துக்கணும். கூட்டணி என்று வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா அது அதிமுக தலைமையிலான கூட்டணியாக மட்டும்தான் இருக்கும். கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு சில சமரசங்கள்லாம் செய்து சொல்ல வருவீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து எனக்கு புரியுது. நாங்க எல்லோரும் பார்க்கிற நிலை என்னன்னா, இந்த திமுக 5-6 வருஷமா திராவிடம் இந்துத்துவா, ஐயோ ரத்தம் கொதிக்கிறதே அப்படி எல்லாம் உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி ஒரே குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. நேரம் குறைவா இருக்கனால சமப்பினருங்க. திரு அக்னீஸ்வரன் நித்யானந்த, ஒரே கேள்விதான். திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒற்றை குறிக்கோள். அதற்காக சேரக்கூடிய கூட்டணி அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் கூட்டணி சேர்ந்தா அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா பார்க்க மாட்டாங்களா வாக்காளர்கள், தொண்டர்கள் மட்டத்துல? திரு அக்னி, முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் நீங்க. இப்போ தொண்டர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் 2026லும் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி அந்த முடிவை எடுக்க போறார்களா, அல்லது மக்களை எப்படி அவர்கள் வந்து இந்த நிலைக்கு நாங்கள் போக போறோம், அதுக்கு என்ன காரணங்களை சொல்ல இருக்கிறார், அதை தெளிவுபடுத்த வேண்டியது வரும். ஒருவேளை பாஜகவுடன் சேர்ந்தால். 2, இப்போ ஐயா சொன்னாரு முழுக்க நனைஞ்சதுக்கு பிறகு முக்காடு அதற்கு அப்படின்றார். அது பாஜகவுக்கா அதிமுகவுக்கா? ஜன்னலை திறந்து வைத்துக்கிறேன் என்று சொன்னதெல்லாம் யார்? அது ஒரு புறம். அதுதான் கூடா நட்பு கேடாய் முடியும். நீங்க கேடாய் முடியுதோ நட்பாய் முடியுதோ வேற. ஒரு நாடே அழிஞ்சு போயிருச்சு, ஒரு இனமே அழிஞ்சு போயிருச்சு, அவர்களே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்க என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2, இவர்களை பொறுத்தளவில் அதிமுக எந்தெந்த டிமாண்டை வைக்குமா அதுக்கெல்லாம் அவங்க போகவே மாட்டாங்க. பாஜக அதிமுகவை இனிமேல் கபலீகரம் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் போடுகின்ற கணக்கு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துட்டால் நாம் தனித்து விடப்படுவோமோ அப்படிங்கிறது. அதனால அந்த கணக்குக்கெல்லாம் விடை தெரிஞ்சிடும். இன்னொன்னு, இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க எல்லாரும் இப்ப ஒரு இதுல வந்துருவாங்க. 3வது, தாவேகாவும் ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் கூட்டணியும் அடியோடு நித்யானந்தம் சம பண்ணிருங்க. தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேச்சுவார்த்தை பாஜகவும் சொல்ல முடியாது. ஒய் பிரிவுக்கு பிறகு அவர் முடிச்சிட்டு சார், ரொம்ப டைம் இல்ல. பேச்சுவார்த்தை முடிந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற அளவிலே தான் டெல்லிக்கு தொடர்பு கொண்டது. இது நமக்கு செய்தி உங்களை மூலம் ஊடகங்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும். அவர் சந்திச்சதும் சிந்திக்காமல் அவர் சரிப்பட்டு வரமாட்டார்னு போனதும். கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார்? அண்ணாமலை மிக தெளிவாக கடந்த தேர்தலில் சொன்னார், பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தல், இதில் பாஜக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை ஏற்கும்,
சட்டமன்றம் அதிமுக தலைமை அதிமுகவை சேர்ந்தது. அவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, அதில் சந்தேகமே கிடையாது. சட்டமன்றம்னு வரும்போது அதனால அவங்க தான் அது தலைமை தாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமாக, தேமுதிக, முடிந்தால் நாதாக, அதுக்கப்புறம் அம்மா முன்னேற்ற கழகம், சசிகலா அம்மையார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும். பாமக என்ன செய்யும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதையும் சேர்த்துக் கொள்வதற்கான முயற்சிப்பார்கள். அதிமுக அந்த கேள்விக்குறி என்பது ஆச்சரியக்குறியாக நாளை மாறக்கூடும் அல்லது மிக விரைவிலே மாறக்கூடும். ஏனென்றால் ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். அதை வேகமாக செய்தால்தான் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும். 45,000 போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி திமுகவுக்கு எதிராக மக்கள் மனநிலையை மாற்ற வேண்டும். அரசியல் களம் என்பது வருகிற தேர்தல் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக மட்டுமே இருக்கும். ரைட், நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டு